தமிழ் கடவுள் முருகன். முருகன் என்றாலே அழகுதான். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழகத்துல முதல் படை வீடாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுடைய அந்த தத்ரூபமான அமைப்பை இந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே காணும் வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்து முன்னணி சார்பாக வர 22ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கான கண்காட்சி, அதாவது அருள்காட்சி என்று சொல்லக்கூடிய வகையில கண்காட்சிக்கான அமைப்பு வந்து இன்று தொடங்கி இருக்கு. நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பக்கமே எப்படி அந்த முருகனுடைய அந்த கோவிலுக்கு நம்ம செல்லும் போது அந்த கோவிலுடைய அமைப்புகள் கர்த்தூங்கள் எப்படி அமைச்சிருப்பாங்களோ அதே போன்ற ஒரு அமைப்பை அங்க இருக்கக்கூடிய மூலவரை பார்க்க முடியாதவர்கள் கூட பிற பகுதிகளிலிருந்து இந்த இங்கே கோயிலுக்கு அமைப்பு இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு வரக்கூடியவங்க பார்த்து முருகனுடைய அந்த அருளை பெறக்கூடிய வகையில தான் பாத்தீங்கன்னா ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு பகுதியிலுமே இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா முருகனுடைய அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக இருக்கக்கூடிய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மூலவர்ல முருகப்பெருமான் எப்படி வீற்றிலிருந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாரோ அதே போன்ற ஒரு காட்சி அமைப்பை வந்து தத்ரூபமாகவே இங்கே காட்சிப்படுத்துறாங்க. ஒவ்வொரு இந்த அமைப்புடைய கோவில்களையும் பார்த்தோம் அப்படின்னா சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க வரக்கூடிய அந்த பக்தர்களுக்கு தீபாராதனை என்று சொல்லக்கூடிய அந்த ஆராத்தி உள்ளிட்டவைகளை கழுத்துவதற்காக பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப கூட பார்த்தோம் அப்படின்னா அந்த முருகப் பெருமான், அதாவது அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகனுடைய அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக இருக்கக்கூடிய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இருக்கக்கூடிய அந்த மூலவரை போன்றே ஒரு அமைப்பு இங்க இருக்கு. பொதுவாக மற்ற கோயில்களுக்கும் இந்த திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கும் பார்த்தோம் அப்படின்னா புடைப்பு சிற்பமாகவே இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாகவே பார்க்கப்படுகிறது. பாண்டிய மன்னர்கள் காலகட்டத்துடைய குடவரை கோயிலாகவும் இந்த திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் பார்க்கப்படக்கூடிய வேளையில இந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு வரக்கூடிய பக்தர்கள், அதாவது அவர்கள் எளிதில் வரக்கூடிய வகையில சாய்வு தள நாற்காலிகள், அந்த மாற்றுத்திறனாளிகள் வந்தாங்கன்னா அவங்க எளிதில் வந்து போறதுக்காகவும் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கூட்டம் அதிகமா இருக்கும் பட்சத்தில் பக்தர்கள் எளிதா வந்து சுவாமி தரிசனம், அதாவது இந்த அருட்காட்சி என்று சொல்லக்கூடிய வகையில ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடியதுல எளிதில் வந்து பார்த்து செல்லக்கூடிய வகையில அனைத்து பகுதிகளிலுமே ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கான முதல் படை வீட்டில் வரக்கூடிய பக்தர்கள் சுவாமி தரிசனத்துக்கு பிறகு செல்லக்கூடிய பகுதிகள் முழுவதும் எப்படி நம்ம அந்த முருகன் கோயிலுக்கு போகும்போது எல்லா பகுதியிலுமே அந்த கற்தூண்களும் அந்த ஒவ்வொரு சிலைகளில் இருக்கக்கூடிய அந்த விக்கிரகங்கள்லாம் இருக்குமோ அதே போன்றுதான் ஒரு அமைப்பை வந்து இங்க ஏற்படுத்தியிருக்காங்க. நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா அந்த அறுபடை வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த அருட்காட்சியில முதல் படை வீடாக இருக்கக்கூடிய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுடைய அருட்காட்சி அமைந்திருக்கக்கூடிய பகுதி தான் பார்த்திருக்கோம். நான் ஏற்கனவே சொன்னது போல தடுப்பு கம்பிகள் அமைத்து வரக்கூடிய பக்தர்கள் அந்த சைட்ல இருந்து இந்த பக்கம் வந்து வெளியேறக்கூடிய வகையில வந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. முருகனுடைய அந்த அறுபடை வீடுகளுடைய அமைப்பான அருட்காட்சியில இரண்டாவது அமையப்பட்டிருக்கதா வந்து பார்த்தோம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் எப்படி அந்த கடற்கரை ஓரத்தில் அமையப்பெற்று பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாரோ அந்த திருச்செந்தூர் முருகனை இங்க வீற்றிருந்து அருள்பாலிக்கக்கூடிய வகையில இந்த அமைப்புகளானது அமையப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல ஒவ்வொரு அரங்கங்களிலுமே வரக்கூடிய பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய வகையில் அந்த கோவிலுடைய உணர்வு அவர்கள் கொடுக்கக்கூடிய வகையில கற்தூண்களை போன்ற அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா பிளெக்ஸ்ல அமைச்சு வரக்கூடிய பக்தர்கள் எளிதா வர்றதுக்கும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் சக்கர நாற்காலியில வர்றதுக்கு மிக எளிதா வர்றதுக்காகவும் அந்த படிக்கட்டு போன்ற ஒரு அமைப்பு வந்து அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு இடங்களிலுமே அந்த கருவறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் எப்படி இருப்பாரோ அதே போன்று இங்க அமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு இடங்களில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய அருட்காட்சியில் வரக்கூடிய பக்தர்களுக்கு சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய வரைக்கும் இங்க கூட நீங்க பார்க்கலாம் முருகப்பெருமான், அதாவது அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் கையிலே வேலையேந்தி வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள்பாலிக்கக்கூடிய வண்ணம் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் காண முடிகிறது. எப்படி ஒவ்வொரு கோவிலுமே அந்த மூலவர் இருப்பார், அந்த மூலவரை மிக அருகில தரிசனம் செய்ய முடியாத பக்தர்கள் கூட இங்கு வரக்கூடிய நேரத்தில் அதுவும் ஒரே இடத்துல அறுபடை முருகனையும் தரிசனம் செய்யக்கூடிய வகையில இங்க ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு பக்தர்களுமே எளிதா வந்து சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய வகையில இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகனுடைய கோவிலுடைய அந்த ஸ்தலத்தை போன்ற ஒரு அமைப்பு தான் இங்க இருக்குது. இது வந்து இரண்டாம் படை வீடு. முருகனுடைய மூன்றாம் படை வீடு திண்டுக்கல் மாவட்டம் பழனியில வீற்றிலிருந்து அருள்பாலிக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய கருவறையில எப்படி இருப்பாரோ அதே போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு விசேஷ நாட்கள்லையும் தமிழகத்தோட பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரோகரா அப்படின்ற கோஷம் முழங்க காவடி எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு ஸ்தலமாகவே இந்த பழனி ஸ்தலம் பார்க்கப்படக்கூடிய நிலையில முருகன் அங்க எப்படி ராஜ அலங்காரத்தில் இருப்பாரோ அதே அலங்காரத்தில் இங்க வீற்றிலிருந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாங்க. கோவிலுக்குள்ள அமைப்பு வரும்போது எப்படி இருக்குமோ அதே போன்ற அந்த கருவறை அமைப்பை போன்று இந்த மூன்றாம் படை வீடாக இருக்கக்கூடிய பழனிமலை முருகனுடைய ஸ்தலம் அமையப்பெற்றுள்ள இங்கேயே அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு இடங்களிலுமே அந்த மூலவரில் இருக்கக்கூடிய அந்த விக்கிரகம், அதாவது முருகப்பெருமான் எப்படி வீற்றிருந்து அருள்பாலிக்கிறோ கைகளில் அந்த வெற்றி என்று சொல்லக்கூடிய அந்த வேலை எப்படி பிடித்திருக்கிறோ அதே போன்ற ஒரு அமைப்பை இங்கே ஏற்படுத்தியிருக்காங்க. ஒரே இடத்துல ஒரே நாள்ல ஒரே நேரத்தில் அறுபடை வீடு முருகனையும் தரிசனம் செய்யக்கூடிய வகையில இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு வரக்கூடிய பக்தர்கள் தரிசனம் செய்யக்கூடிய வகையில பார்த்தோம் அப்படின்னா இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது மூன்றாம் படை வீடு திண்டுக்கல் மாவட்டம் பழனியில வீற்றிருந்து அருள்பாலிக்கக்கூடிய முருகன் கைகளில் அந்த வேலையேந்தி ராஜ அலங்காரத்தில் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கக்கூடிய ஒரு காட்சியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு படை வீடுகளிலுமே வரக்கூடிய
இருக்கக்கூடிய பக்தர்கள் அரோகரா அப்படின்னு கோஷம் முழங்க ஒரே நாள்ல ஒரே இடத்துல அறுபடை வீடுகளை, அதுவும் அந்த கருவறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானே போன்ற ஒரு உருவம் தயார் செய்யப்பட்டு வச்சிருக்கிறது மொத்தத்துல முருக பக்தர்கள் மத்தியில ஒரு பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவாமிமலை சுவாமிநாத சுவாமியாக வீற்றிருந்து அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான் நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா வர 22ஆம் தேதி மதுரை வண்டியூர் சுங்கச்சாவடி பக்கத்துல இந்து முன்னணி சார்பாக நடைபெறக்கூடிய முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு வரக்கூடிய பக்தர்கள் காணும் வண்ணம் இன்றிலிருந்து தொடங்கிய இந்த அறுபடை வீடுகள் முருகனுடைய அந்த அருள்காட்சின்னு சொல்லக்கூடிய கண்காட்சிக்கான அமைப்பு தான் 4ஆம் படை வீடாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான், அதாவது சுவாமிநாத சுவாமியாக வீற்றிருந்து அருள்பாலிக்கக்கூடிய வகையில இந்த ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. எப்படி ஒவ்வொரு கோவிலுக்குள்ளேயுமே வரக்கூடிய பக்தர்கள் வரிசையில் நின்று மன அமைதியாக அந்த முருகப்பெருமானை வணங்குறாங்களோ அதே போன்ற ஒரு அமைப்பை இங்க ஏற்படுத்தியிருக்காங்க. வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே மிக அமைதியாக அந்த முருகப்பெருமான, அதாவது ஏற்கனவே சொன்னது போல அரோகரா கோஷம் முழங்க அந்த முருகப்பெருமான ஒரே இடத்துல ஒரே நேரத்துல அறுபடை முருகனையுமே தரிசனம் செய்யக்கூடிய வகையில் இந்த ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா அந்த தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அருகே இருக்கக்கூடிய சுவாமிமலை இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானே வீற்றிருப்பது போன்று அந்த அவர் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த வேளா இருக்கட்டும், அந்த வாகனங்களா இருக்கட்டும், அவருடைய அலங்காரமா இருக்கட்டும், ஒவ்வொரு முருகப்பெருமானுடைய அருளை பெறக்கூடிய வகையில் வரக்கூடிய பக்தர்களுக்கான அந்த ஏற்பாடுகளை இந்து முன்னணி சார்பாக இந்த 22ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த முருக பக்தர்கள் மாநாடு, அதாவது முருகனாலே அழகுதானங்க, அந்த அழகு சொரூபமாக வீற்றிருக்கக்கூடிய அந்த முருகனை தரிசனம் பண்றதுக்காக தமிழகம் மட்டும் இல்ல பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கக்கூடிய வேளையில அந்த பக்தர்களே சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய வகையில் இந்த ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. முருகனை தரிசனம் செய்வதற்கு பக்தர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த முருகப்பெருமான தரிசனம் செய்யும் போது அந்த ஆராத்தில பங்கு கட்டு அரோகரா அப்படின்னு கோஷம் முழங்கக்கூடிய பக்தர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. அரோகரா அப்படின்ற கோஷம், இந்த அரோகரா கோஷம் கூட பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா முதல் படை வீடாக இருக்கக்கூடிய அந்த திருப்பரங்குன்றமா இருக்கட்டும், 6ஆம் படை வீடாக இருக்கக்கூடிய பழமுதிர்ச்சோலை முருகனா இருக்கட்டும், மாடல் நடைபெறக்கூடிய இந்த அனைத்து பகுதியிலுமே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்ற கோஷம் முழங்குறத நம்மளால காண முடிகிறது. தமிழ் கடவுள் முருகப்பெருமான் எத்தனை படை வீடுகள் இருந்தாலும் ஒவ்வொரு படை வீடுகளிலே இன்னைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அரோகரா கோஷம் முழங்க முருகனை வணங்கக்கூடிய பக்தர்கள் இருந்துகிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த வகையில மதுரை பாண்டி கோயில் அருகே இருக்கக்கூடிய சுங்கச்சாவடி அருகே வரும் 22ஆம் தேதி தொடங்க உள்ள இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒவ்வொரு படை வீடுகளையுமே தரிசனம் செய்யக்கூடிய வகையில பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய அந்த ஸ்தலங்களை போன்ற ஒரு அமைப்பும் முகப்பிலே பார்த்தோம் அப்படின்னா அங்க கோயில் இருக்கக்கூடிய முகப்பை போன்ற பிரம்மாண்ட அந்த கோபுரங்களுடைய முகப்பும் அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருத்தணி பகுதியில் வீற்றிருந்து அருள்பாலிக்கக்கூடிய திருத்தணி முருகன் கோயில தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படி மூலவரில் வீற்றிருந்து முருக பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாரோ தமிழ் கடவுள் முருகன் அப்படின்றாலே அழகுதான். அந்த கடவுளோட முகத்தை கூட பாருங்களேன், நல்லா அழகா தமிழ் கடவுள் முருகப்பெருமானுடைய அந்த திருத்தணி முருகன் எப்படி வீற்றிருந்து அருள்பாலிக்கிறாரோ அதே கருவறையை போன்ற ஒரு அமைப்பை இங்க அமைச்சிருக்காங்க. பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு வரக்கூடியவங்க ஒரே நேரத்தில் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அந்த அறுபடை முருகனையும் தரிசனம் செய்யக்கூடிய வகையில இந்து முன்னணி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வரக்கூடிய பக்தர்கள், அதாவது இன்னைக்கு காலையில 9 மணிக்கு தொடங்கி ஒவ்வொரு நாளும் இந்த வரக்கூடிய 22ஆம் தேதி வரையிலும் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டு திடலில அருள்காட்சி என்று சொல்லக்கூடிய அந்த அறுபடை வீடு முருகன் அமையப்பெற்றுள்ளக்கூடிய இந்த பகுதியில் அறுபடை வீடு முருகனுடைய அந்த கண்காட்சியானது இன்று முதல் பக்தர்களுடைய தரிசனத்திற்காக திறந்து வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. 6ஆம் படை வீடாக இருக்கக்கூடிய அருள்மிகு கள்ளழகர் வீற்றிருந்து அருள்பாலிக்கக்கூடிய அந்த அழகர் மலையில வீற்றிருந்து அருள்பாலிக்கிறவர் தாங்க நம்ம பழமுதிர்ச்சோலை முருகன். அவ்வை மூதாட்டியிடமே சுட்ட பலம் வேண்டுமா சுடாத பலம் வேண்டுமா என்று ஒரு விவாதத்தை உருவாக்கி தமிழ் கடவுள் முருகப்பெருமான் வீற்றிருந்து அருள்பாலிக்கக்கூடிய ஒரு கோயில் தாங்க இந்த பழமுதிர்ச்சோலை. பொதுவா அழகர் மலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் மட்டும் இல்ல, அனைத்து பகுதியிலிருந்து வரக்கூடிய பக்தர்களுமே மலையேறி இந்த பழமுதிர்ச்சோலை முருகனை வணங்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மால பார்க்க முடியும். அந்த வகையில இந்த முருக பக்தர்கள் மாநாடு நடக்கக்கூடிய பகுதிக்கு வரக்கூடியவர்கள் முதல் படை வீடிலிருந்து 6ஆம் படை வீடு வரை முருகனை தரிசிக்கக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு அந்த முருகப்பெருமானுமே அவருடைய கைகளில அவர் இந்த வேலை ஏந்தி நல்ல அலங்காரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மால காண முடிகிறது. எப்படி கருவறையில அந்த முருகப்பெருமான் வீற்றிருந்து ஒவ்வொரு திருத்தலங்களையும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாரோ அதே போன்றுதான் பார்த்தோம் அப்படின்னா முதல் படை வீடு தொடங்கி 6ஆம் படை வீடு வரையிலும் ஒவ்வொரு ஸ்தலங்களிலுமே அந்த முகப்பு பகுதியில் அந்த கோவில்களில் இருக்கக்கூடிய அந்த கோபுரங்கள் போன்று, அதாவது திருப்பரங்குன்றமா இருக்கட்டும், திருத்தணியா இருக்கட்டும், திருச்செந்தூரா இருக்கட்டும், சுவாமிமலையா இருக்கட்டும், பழனியாக இருக்கட்டும், நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பழமுதிர்ச்சோலை, இப்படி தமிழ் கடவுள் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளையுமே தத்ரூபமாக இங்க பக்கத்துல வண்டியூர் சுங்கச்சாவடி பக்கத்தில் நடக்கக்கூடிய 22ஆம் தேதி நடக்கக்கூடிய முருக பக்தர்கள் மாநாடு வரை இன்று தொடங்கி ஒவ்வொரு நாளும்
நாளும் 12 மணியிலிருந்து 4 மணி வரை இடைவேளை விட்ட பிறகு அனைத்து பக்தர்களுமே வந்து தரிசனம் செய்யக்கூடிய வகையில மிக சிறப்பா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னா தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு தமிழகத்துல முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற உள்ள நிலையில ஒவ்வொரு பகுதிகளிலும் இருந்து வந்து அரோஹரா அப்படின்னு கோஷம் முழங்க ஒவ்வொருத்தரும் சுவாமி தரிசனம் செய்து வருவதை நம்மளால பார்க்க முடிகிறது.